நேத்து மார்க்கெட்ல உங்க அம்மா என்ன வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. வீட்டுக்கு போய் ஆண்டி கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேன்னா என் மனசுக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். ப்ளீஸுங்க, உங்க வீட்ல என்ன டிராப் பண்ணிடுங்க. நீங்க வேணா மார்க்கெட்டுக்கு போய் வேலை செய்யுங்க. நான் அன்னிக்கிட்ட வேணா கால் பண்ணி சொல்லிடுறேன். அண்ணி ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. அண்ணி ரொம்ப ஸ்வீட். ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க எங்க உள்ள வரீங்க? இல்லங்க, உள்ள வந்து நானும் அம்மா கிட்ட சொல்லிட்டு வர்றேங்க. ஏன் எனக்கு சொல்லிக்க தெரியாதா அவங்க கிட்ட? நீங்க கிளம்புங்க, நான் உள்ள போய்க்கிறேன். சரியா? சரி, உங்களை எப்போ வந்து நான் பிக்கப் பண்ணணும்னு சொல்லுங்க. நானே எப்போன்னு சொல்றேன், நீங்க அப்ப வந்தா போதும். சரி. பாய். ஓகே மேடம். அம்மா, அடடே காவேரி அம்மா, வாங்க உள்ள வாங்க. முதலாளி அம்மா. அம்மா, என்ன முதலாளி அம்மான்னு கூப்பிடாதீங்கன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். அப்புறம் எதுக்கு காவேரி அம்மா முதலாளி அம்மான்லாம் கூப்பிட்டு இருக்கீங்க? சாரிம்மா, மறந்துட்டேன். இனிமே அப்படியெல்லாம் கூப்பிடல, காவேரினே கூப்பிடுறேன். சரியா? சரிம்மா. வாசல்ல நின்னே பேசிட்டு இருக்கோமே, வீட்டுக்குள்ள வாமா. வாங்க. அம்மா ஒரு நிமிஷம். எங்க வலது கால எடுத்து வச்சு உள்ள வாங்க. வலது கால எடுத்து வச்சு வரணுமா? எங்க நான் என்ன எங்க வீட்டுக்கு முதல் தடவையா அங்க வரேன்? ஆல்ரெடி வந்துட்டு போயிட்டு தானே இருக்கேன். வந்திருக்கீங்க தான், ஆனா வரும்போதெல்லாம் எங்களோட முதலாளியாவும் எங்க வீட்டு கெஸ்டாவும் வந்தீங்க. ஆனா இப்ப எங்க வீட்ல ஒருத்தவங்களா வந்திருக்கீங்க. அதனாலதான் வலது கால எடுத்து வச்சு வர சொல்றோம். அது மட்டும் இல்ல, ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணீங்கன்னா ஆரத்தியும் சேர்த்து எடுத்துட்டு வருவோம். ஐயோ, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நான் வலது கால எடுத்து வச்சு உள்ள போய்க்கிறேன். வாமா. அம்மா, உங்க வீட்ல நானும் ஒருத்தி தான்னு நான் சொன்னது உங்களுக்கு எப்படி தெரியும்? அம்மா தான் சொன்னாங்க. மார்க்கெட்டுக்கு போயிட்டு எப்ப வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்களோ அதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஃபுல்லா உங்களை பத்தி தான் பேச்சு. உங்க புராணத்தை தான் பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஆமா காவேரி, இந்த காலத்துல எந்த முதலாளி வீட்டு பொண்ணு இப்படி வேலைக்காரங்களையும் அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களையும் இந்த அளவுக்கு சரிக்கு சமமா வச்சு நடத்துறாங்க சொல்லு? அதனாலதான் உன்னை அப்படியே புகழ்ந்து பேசிட்டு இருந்தேன். இப்ப கூட பாரேன், நீ எங்க வீடு தேடி வந்திருக்க. நேத்து நீ மார்க்கெட்ல வீட்டுக்கு வரேன்னு சொன்னப்ப கூட நான் சும்மா ஏதோ பேச்சுக்கு தான் சொல்றேன்னு நினைச்சேன். நீ வருவன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. அடியே, வீட்டுக்கு வந்தவங்கள நிக்க வச்சே பேசாம சேர் எடுத்து போடுடி, உட்காந்து பேசட்டும். அம்மா பரவாயில்லம்மா, சேர் எல்லாம் வேண்டாம், நான் நிக்கிறேம்மா. அது எப்படி? வீட்டுக்கு வந்தவங்கள நிக்க வைக்கிறது தப்பு இல்லையா? நான் இந்த வீட்ல ஒருத்தி தானே, அப்புறம் எதுக்கு எனக்கு இந்த மரியாதை எல்லாம்? சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் சமையல் வேலையை ஆரம்பிக்கிறேன். காவேரி, உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு, இன்னைக்கு என் கையால சமையல் பண்ணி உனக்கு பரிமாறேன். என்ன அம்மா, நான் இப்படி சொல்றேனேன்னு தப்பா நினைக்காதீங்க. இன்னைக்கு ஒரு நாள் நானே உங்க எல்லாருக்கும் சமையல் பண்ணி தரட்டுமா? என்ன? சமைக்கணும்னு ஆசையா இருக்கு.
அதனால தான் நான் கேக்குறேம்மா, ப்ளீஸ்மா. அம்மா, காவேரி ரொம்ப ஆசைப்படுறாங்க. அவங்களே சமைக்கட்டும். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், நீங்க ரெஸ்ட் எடுங்க. ஆமாம்மா, டெய்லி நீங்க தானே சமைக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு நாள் நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் எல்லா வேலையும் பாத்துக்கிறேன். சரிம்மா, நீங்களே சமைங்க. ஓகே. சரி வாங்க. நீங்க எங்க வரீங்க? இன்னைக்கு நான் மட்டும்தான் சமைக்க போறேன். நீங்க வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்க, சரிங்களா? சரி. ம். சமையல் முடிஞ்சிருச்சா? இன்னும் சாப்பாடு மட்டும் தான் பண்ணணும். ஓ. பூ கட்டிட்டு இருக்கியா? கூட நானும் கட்டுறேன். அம்மா, சமையல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. 2 பேரும் கை கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். இல்லங்க, எங்க வீட்ல ஒரு பழக்கம் இருக்கு. சமையல் ரெடியான உடனே நாங்க சாப்பாட்டுல உட்கார்ந்துட மாட்டோம். மார்க்கெட்ல இருக்கிற அப்பாவும் அண்ணனும் வந்த பிறகுதான் நாங்க சாப்பிடுவோம். ஓஹோ, நல்ல விஷயம் தானே. அப்போ அவங்களும் வந்துட்டோம், நம்ம சேர்ந்தே சாப்பிட்டுடலாம். அமுதா, அப்பாக்கு ஃபோன் பண்ணி சாப்பிட வர சொல்லு. சரிம்மா. வா குட்ரா டேய். இருண்ண நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டை போடு, நானும் முருகனை இறக்கிறோம். டேய், உழைக்கிற கைடா, அப்படிலாம் சும்மா அப்பா. இருக்க முடியாது. வா. சொல்றத கேளு, நீ இரு, நாங்க பாத்துக்கிறோம். அதான் டேய், வாடா, வாப்பா. நீ உட்காரு. என்ன பசங்க சொன்னா கேட்கவா போறானுங்க? ஹலோ, ஹலோ அப்பா, நான் அமுதா பேசுறேன். சொல்லிட்டாம்மா. சாப்பாடு டைம் அதுக்குள்ள வந்துச்சாம்மா? ஆமாப்பா, சூப்பர் சமையல் ரெடி. அண்ணனை கூட்டிட்டு வாங்க. இல்லம்மா, இன்னைக்கு மார்க்கெட்ல வேலை ஜாஸ்தி இருக்குமா. இன்னொரு லோடு லாரி வேற வந்துட்டு இருக்குமா. அதனால வீட்டுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்காதும்மா. அதனால இங்கேயே கடையில் வாங்கி 3 பேர் சாப்பிட்றோம். நீங்க எங்களை எதிர்பார்க்க வேணாமா, சாப்பிட்ருங்க. அப்பா, உங்களுக்காக ஸ்பெஷலா சமைச்சிருக்கோம்ப்பா. 1/2 மணி நேரம் தானே, வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போங்கப்பா. மா, இல்லம்மா, சின்ன முதலாளி வேற இங்க. யாரும் வரலையா? என்கிட்ட கொடு. அப்பா, நான் காவேரி பேசுறேன்ப்பா. அம்மா அம்மா, எங்க வீட்டுக்கு போயிருக்கீங்களம்மா? ஆமாப்பா, நான் நம்ம வீட்ல தான்ப்பா இருக்கேன். அப்பா, நான் உங்க கூட சேர்ந்து சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன். நீங்களும் முருகனும் சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க.
எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சாப்பிடலாம். எனக்கு பயங்கரமா பசிக்குதுப்பா. சரிம்மா சரிம்மா சரிம்மா, இதை நீங்க முதல்ல சொல்லிருக்க கூடாதம்மா. இப்போ இப்போ உடனே கிளம்பி வந்துடுறோம்மா. முருகா வா. வாப்பா போய் சாப்பிட்டு வந்துடலாம், வந்து வேலையை பார்க்கலாம். சூப்பரு. எங்க? நம்ம வீட்டுக்கு தான்ப்பா. என்னப்பா சொல்றீங்க? வீட்டுக்கா? இப்பதானே நீங்க கடையில சாப்பிடலாம்னு சொன்னீங்க. நம்ம கையில ஒண்ணும் இல்லப்பா. முதலாளிங்க எப்படி நம்மளை ஆட்டி வைக்கிறாங்களோ அப்படி ஆடுற பொம்மைக்கு தானப்பா நம்ம. வாப்பா போய் சாப்பிட்டு வந்துருவோம். முருகா, ஏப்பா இவ்வளவு யோசிக்கிற? பெருசா வீட்டுக்கு போலான்னு சொல்லுது. வாப்பா நல்ல சோறு சாப்பிடுவோம். வா போடா. வாண்ணே. சரி வாங்க. வாப்பா. காவேரி, அம்மா, ஏங்க நீங்க எதுக்கு வாழை இலையெல்லாம் எடுத்துட்டு வரீங்க? எங்க கிட்ட சொன்னா நாங்க அறுத்துட்டு வர மாட்டோமா? சமையல் பண்ணது நான். அப்போ வாழை இலையும் நான் தானே பறிச்சுட்டு வரணும். அதான் நானே தோட்டத்துக்கு போய் வாழை இலை பறிச்சுட்டு வந்தேன். அத்தை. ஐயோ, ஐயோ அம்மா, அலமேலு சவுண்ட் கேக்குது. அவள அலமேலுன்னு சொல்லி தொலைக்காத. அசின் அவ காதுல விழுந்துற போது. தெருமுனையில வரும்போதே சவுண்ட் விட ஆரம்பிச்சிடுவா. ஐயோ, இன்னைக்கு என்ன அலப்பற பண்ண போறான்னு தெரியலையே. அத்தை. வந்துட்டாடி. ஐயோ, அத்தை, இவங்க எதுக்கு இங்க இருக்காங்க? இங்க என்ன பண்றாங்க? ஏய், என்னடி கேள்வி இது? வீட்டுக்கு வந்த விருந்தாளி கிட்ட இப்படிதான் பேசுவியா? இங்க எதுவுமே தெரியாதாடி உனக்கு? அத்தை, நான் தான் விருந்தாளி, இவங்க முதலாளி. அதனால தான் அப்படி கேட்டேன். யாரு முதலாளி? காவேரியும் எங்க வீட்டு பொண்ணுதான். சரி, நீ என்ன விஷயமா வந்த அத சொல்லு முதல்ல. பார்த்தா தெரியல, இதுக்கு தான் வந்தேன். ஓ, வீட்ல சமைக்கலையா? சாப்பாடு வாங்கிட்டு போலான்னு வந்தீங்களா? ஏய், என்ன கிண்டலா? ஊருக்கே சாப்பாடு போடுறவங்க நாங்க. நான் ஏண்டி சாப்பாடு வாங்க இங்க வரணும்? சாப்பாடு சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் சொல்லு. எதுக்கு இப்படி திடீர்னு பாசம்லாம்? சாப்பாட்டு கேரியர் மூலமா பொங்கி வழியுதே. என் மாமா மார்க்கெட்ல மாடா உழைக்குது, ஓடா தேயுது. ஆனா என் மாமா நல்ல சாப்பாடு சாப்பிடுதா இல்லையான்னு எனக்கு தெரியலல்ல. அதுக்காக தான் என் கையால சமைச்சு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அசின், நீ சமைச்சதெல்லாம் அண்ணனுக்கு பிடிக்காது. வச்சிட்டு போ, நாங்க வேணா சாப்பிட்டுக்கிறோம். ஏன் பிடிக்காது? இன்னும் எத்தனை நாள் தான் நீங்க சமைச்சதே மாமா சாப்பிடுவாரு? உங்களுக்கு அப்புறம் தினமும் ஏன் சாப்பாடு தானே மாமா சாப்பிடணும். அதுக்கு இப்போத்துல இருந்தே பழகிக்கிட்டோம். இத பாரு, என் பிள்ளைக்கு நான் சமைக்கிறதுதான் பிடிக்கும், அததான் சாப்பிடுவான். அதையும் பார்க்கலாம். மாமா ஏன் சாப்பாடு சாப்பிடுதா இல்ல ஓ சாப்பாடு சாப்பிடுதான்னு பார்க்கலாம் பார்க்கலாம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு தெரியலையா வீட்ல? மேடம், நீங்க இன்னும் வீட்டுக்கு கிளம்பலையா? உங்களை வீட்டுல தேட போறாங்க. நான் ஒருத்தி இங்க இருக்க, என்ன உனக்கு தெரியல? அவகிட்ட மட்டும் பேசுறல. வீட்டுக்கு போகவே பிடிக்க மாட்டேங்குது முருகன். அதான் நான் அப்படியே இங்கே இருந்துட்டேன். மாமா, அவங்கள மட்டும் விசாரிக்கிற? நான் ஒருத்தி இங்க இருக்கல, எனக்கு கண்டுக்கவே மாட்டேங்கிற. அசீனு,
உன்னையெல்லாம் நான் போய் கண்டுக்காம இருக்க முடியுமா? வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே நான் உன்னை பார்த்து தான் சிரிச்சேன். நீ தான் என்ன கவனிக்கல. என்னடா விக்கி, கரெக்ட் தானே? ஆமா ஆமா, ஆ, நீ அவங்கள பார்த்து சிரிச்சிட்டு இருந்த நேரத்துல அவங்க என்ன பார்த்துட்டு இருந்தாங்க இல்ல அலமேலு? ஆமா ஆமா, இவர் பார்த்து அப்படியே கிழிச்சாங்க. சரி சரி, வாங்க சாப்பிடலாம். ஆ, வாங்கப்பா. ம். அம்மா, ம்? என்னம்மா நீங்க ஒரு பக்கம் எடுத்து வைக்கிறீங்க, ஆ? இன்னொரு பக்கம் என்னடான்னா அசின் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வைக்கிறா. என்ன இதெல்லாம்? மாமா, அத நான் சொல்றேன். இது நான் சமைச்சது, இது அத்தை சமைச்சது. இது ரெண்டுல நீ எதை சாப்பிட போற சொல்லு? நான் சமைச்சது தானே? சொல்லு மாமா. முருகா, வசமா மாட்டின நீ. 2 டயர் கடையில் மாட்டின தவளை மாதிரி நசுங்க போற இன்னைக்கு நீ. என்ன மாமா சொல்லு. நான் உனக்காக எவ்வளவு ஸ்பெஷலா சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆ, நீ நான் சமைச்சதுதான் சாப்பிடுவேன்னு சொல்லு மாமா. முருகா, நானும் உனக்காக ஸ்பெஷலா தான் செஞ்சிருக்கேன். நீ இதை தான் சாப்பிடணும். எப்பா முருகா, ம்? நீ 2ல எதை சொன்னாலும் பிரச்சனை தான் இன்னைக்கு. பேசாம 2யுமே பரிமாற சொல்லு, பரிமாறிட்டு சாப்பிடுவோம். ஆ? ஆ, ஆ. மாமா, நீ அவ சொல்றத கேட்காத. ம்? ரெண்டுல ஏதாவது நீ ஒண்ணுதான் சாப்பிடணும். எதுன்னு நீயே முடிவு பண்ணு. ம், ரெண்டையும் டேஸ்ட் பார்த்து சொல்றேன். அம்மா, நீங்க முதல்ல வைங்க. ஆ. வைமா வைமா. தனி தெளிச்சடா. இந்தாங்க, அவனுக்கு கொடுமா, போட்டு நான் நீங்களும் போட்டுக்கிறேன். போட்டுக்கோங்க. பொண்ணு பொண்ணு. இருடா விக்கி. நல்லா சாப்பிடுறா, எடுத்து. போதுமா? ம். மாமா, அது வெஜிடேரியன், சுமாரா தான் இருக்கும். அவன் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவான். நீ வாயை மூடிட்டு சும்மா இரு. ரொம்ப தப்பு. அம்மா, இது சூப்பரா இருக்குமா? ம். இன்னும் கொஞ்சம் வைங்க. முருகனுக்கு அம்மா சமைச்சது ரொம்ப பிடிச்சிருக்கு. அஸ்வினு, நீ கொண்டது வேஸ்ட் பண்ணாத, அதை அப்படியே எனக்கு வச்சிரு. நம்மளுக்கு இந்த டேஸ்ட் எல்லாம் முக்கியம் இல்லம்மா. நான் பாட்டுக்கு சாப்பிட்டு போயிட்டே இருப்பேன். வையி, ஏன் வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? டேய், சாவடிச்சிருவேன்டா. நான் மாமாக்கு மட்டும் தான் வைப்பேன். விக்கி, இரு, நான் உனக்கு வைக்கிறேன். அண்ணிதான் அண்ணிதான், வைங்க அண்ணி.
மா இன்னைக்கு ஏதோ டிஃப்ரெண்டான டேஸ்டா இருக்கேம்மா. அப்படி என்ன பண்ணீங்க நீங்க? பேசாம இதே மாதிரி டெய்லியும் பண்ணிருங்கம்மா, சூப்பரா இருக்கு. அதுக்கு காவேரி தான் டெய்லி வந்து சமைக்கணும். அம்மா அப்படின்னா இது ஃபுல்லா சமைச்சது காவேரி மேடமா? ஆமா, காவேரி தான் சமைச்சா.